பட் கொஞ்சம் வாட்டர் லெவல் கொஞ்சம் ஹை ஆச்சுன்னா இன்னும் எல்லாமே வந்து படிப்படியாக கொண்டு வந்துடுவாங்க. இனிமேல் வந்துட்டு போட்டிங் போகிறதுனா நம்ம ஏற்காடோ வந்து ஊட்டியோ போக வேணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம அந்தியூர்லேயே வந்து போட்டு எல்லாமே வந்துருச்சு. இது வந்து அருமையாக இருக்குது, குழு நல்லா இருக்குது. மெதுவாக போனால் அப்படி பூமாக இருக்குது. மிக சிறப்பானது. குழந்தைகளுக்கு பெரியவர்களுக்கும் பொழுதுபோக்காகவும் அருமையாக இருக்குது. அருமையாக இருக்குது. கிளைமேட் நல்லா இருக்குது. நல்ல டைம் பாஸ். நல்லா குழந்தைகளுக்கு, ஸ்கூல் குழந்தைகளுக்கு, பிள்ளைகளுக்கு பாருங்க. இப்போ வந்து இந்த கடலை போல காட்சி அளிக்கிறது அந்தியூர் பெரிய ஏரி. காப்பாற்றுறதுக்கு ஹெல்ப் கேட்கறதுக்காக இந்த விசில் அடிக்கிறது. அனைத்து பாதுகாப்பு உபகரணங்களுடன் வந்து கிளம்புறோம். ஹாய் ஹலோ மை டியர் மக்களே, வணக்கம். இன்றைக்கி எங்கே வந்துருக்குறோன்னு பார்த்துட்டிங்கன்னா போட் ஹவுஸ். இது எங்கே அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம அந்தியூரில் தான் இன்றைக்கி வந்துட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி இனாக்ரேஷன் ஃபங்க்ஷனு, அதனால் எல்லாருமே வந்து ரெடியாக இருக்கிறாங்க. இன்னும் ஒரு ½ வந்துட்டு ஓப்பன் பண்ணிடுவாங்க. அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் வந்து இதை பார்வையிட்டு இருக்கிறாரு. மொத்தம் 3 போட் இருக்குது. ப்ளூ கலர் போட் ஒன்று, சிவப்பு கலர் போட் ஒன்று, மஞ்சள் கலர் போட் ஒன்று. இனிமேல் வந்துட்டு போட்டிங் போகிறதுனா நம்ம ஏற்காடோ வந்து ஊட்டியோ போக வேணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம அந்தியூர்லேயே வந்து போட்டு எல்லாமே வந்துருச்சு. இது வந்து பெடல் போட் வந்து இப்போத்துக்கு வந்துருக்குது. இன்னும் வந்து மோட்டர் போட் வந்து படிப்படியாக வந்து கொண்டு வந்துருக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து அந்தியூரில் இந்த விஷயம் வந்தது வந்து உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. உண்மையில் லீவ் டேஸில் வந்துட்டு அந்தியூர் சைடில் கூட்டம் வந்து நிறையா வரும் அப்படிங்கிறதுல வந்து எந்த சந்தேகமும் இல்லை. இன்னொரு 1 ஹவருக்குள்ளே வந்துட்டு ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஓப்பன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை பற்றி ஃபுல்லாக பார்ப்போம். எல்லாம் வந்து கிட்டத்தட்ட தயார் நிலையில் இருக்கிறாங்க. அந்தியூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அந்தியூர் பெரிய ஏரியில் இதுவரைக்கும் நாங்கள் எதிர்பார்க்காத இதை வந்து நம்ம சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் செய்து கொடுத்திருக்கார்கள். மிக சிறப்பானது. குழந்தைகளுக்கு பெரியவர்களுக்கும் பொழுதுபோக்காகவும் அந்தியூருக்கும் அமைந்துள்ளது. எங்களது சட்டமன்ற உறுப்பினருக்கும் மற்ற உள்ளவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை பொதுமக்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கி காலையிலிருந்தே வந்து எல்லாம் பரபரப்பாக அந்தியூரில் வந்து ஏராளமான பேர் வந்து கலந்துருக்குறாங்க இந்த நிகழ்ச்சியில். குயிக்காக வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒரு மாதிரி ஆர்வமாக இருக்கிறோம். ஓப்பனிங்க்கு எல்லோரும் அசம்பிள் ஆகிட்டாங்க. எல்லாம் தயார் நிலையில் இருக்குது. காத்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு ஓப்பன் பண்ணிடுவாங்க. இந்த போட் ஹவுஸ் திறக்கிறதுக்கு வந்து எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பண்பாடு, கலாச்சாரம் ஆகியவற்றை உலகம் முழுவதிலும் உள்ள மக்கள் அறியும் வகையிலும் சுற்றுலா பயணிகள் வருகையினை அதிகரிக்கும் வகையிலும் சுற்றுலா தலங்களை மேம்படுத்தப்பட்டதின்படி கடந்த 3 ஆண்டுகளில் 85 கோடி உள்நாடு சுற்றுலா பயணிகள் மற்றும் 24 லட்சம் வெளிநாடு சுற்றுலா பயணிகள். கடந்த ஆண்டு 27 லட்சம் சுற்றுலா பயணிகளை வருகை புரிந்த தருமபுரி மாவட்டத்தில் உள்ள ஒகேனக்கல் அருவி மற்றும் வத்தல் மலை, ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அந்தியூர் ஏரி ஆகிய சுற்றுலா தலங்களில் 27.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடிவற்ற அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இவ்விழாவினை குத்துவிளக்கை துவக்கி வைக்கிறார். மற்றும் மாவட்ட துணை ஆட்சியர் அவர்களும் இந்த விழாவினை குத்துவிளக்கை துவக்கி வைக்கிறார். இல்லத்தை பொதுமக்களுடைய வேண்டுகோளை ஏற்று இங்கே உத்தரவை வழங்கி இன்றைய தினம் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சென்னையிலே காணொலி வாயிலாக இந்த அந்தியூர் பெரிய ஏரியிலே சுமார் 50 லட்சம் மதிப்பீட்டிலே கட்டப்பட்டிருக்கின்ற இந்த படகு குழாமை
திறந்து வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள். மக்களே ஆர்வத்தோட ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்தியூர் படகு இல்லம் கிட்டத்தட்ட துவங்கியாச்சு. இன்றைக்கி வந்துட்டு மோட்டர் போட்டெல்லாம் வந்து இல்லை. காரணம் வந்து வாட்டர் லெவல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால இன்றைக்கி மோட்டர் போட்டெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் இருந்தாலும் இந்த பெடல் போட்டு வந்துட்டு இன்றைக்கி ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலாக பெடல் போட்டு 3 கலரில் ரெடியாக இருக்குது. மஞ்சள் கலரு, சிவப்பு கலரு, ப்ளூ கலரு. நம்ம சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் வந்து துவங்கி வைக்கிறதுக்கு வந்திருக்கிறாரு. சும்மா ட்ரையல் பார்த்துட்டு இருக்கிறாங்க. வெற்றிகரமாக வந்து அந்தியூர் பெரிய ஏரியில் போட் ஹவுஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. போட்டும் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. மகிழ்ச்சியாக இருக்குது. கடந்த காலத்தில் வட்டப்பால் அணையை வந்து டாக்டர் கலைஞர் அவர்கள் கட்டினாங்க. அந்த தண்ணி உபரி நீர் இங்கே வரும். பெரிய ஏரின்னு பேர் பெற்றது. இங்கே சுற்றுலாத்தலமாக மாறப்போகுது. அந்தியூர் மக்களுக்கு அந்தியூர் ஒரு ஊட்டி மாறப்போகுது. மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. அது ரொம்ப உறுதுணையாக எங்கள் எம்எல்ஏ அவர்கள் தளபதி அவரோட கோரிக்கை வைத்து வாங்கி கொடுத்தது மிக்க நன்றி. மக்களே, இது ஏற்காடு கிடையாது, மூணார் கிடையாது, இது நம்ம அந்தியூர். அந்தியூரில் போட் ஹவுஸு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கொஞ்சம் குயிக்காக வந்து போட் ஹவுஸ் வந்து வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் வாட்டர் லெவல் அதிகமாச்சுன்னா நம்மளுக்கு ஸ்பீடு போட்டும் மோட்டர் போட்டும் வந்து கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதனோட டிக்கெட் விவரம் இதெல்லாமே வந்து இன்னொரு 1 வீக் மேலே ஆயிரும். அதை வந்து அப்டேட் பண்ணுறேன் நான். இப்போதைக்கு வந்து சும்மா ட்ரையல் மட்டும் பார்த்துட்ருக்குறாங்க. நல்ல ஒரு அந்தியூருக்கு ஒரு பெருமை தேடி தரதுக்காக எங்களது எம்எல்ஏ சார்பாக தான் இதை நல்ல முறையாக நடத்தி கொடுத்தாங்க. அதாவது பார்த்திங்கன்னா அந்தியூரின் மக்களின் வந்து ரொம்ப நாள் கனவு இந்த படகையெல்லாம் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப மகிழ்ச்சி தருது. நம்ம அந்தியூர் மக்களுக்கு அருமையான வாய்ப்பு. அதாவது பெரியவர் சிறியவர் வரை குழந்தைங்களுக்கு ஒரு இனிய ஒரு சுற்றுலா. இந்த சுற்றுலா வந்து எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி கலக்கக்கூடியது. மிகவும் நன்றாக இருக்கிறது. அனுபவம் எப்படி இருந்துச்சு? அருமையாக இருக்குது. அருமையாக இருக்குது. கிளைமேட் நல்லா இருக்குது. போகலாம். நல்ல டைம் பாஸ். நல்லா குழந்தைகளுக்கு, ஸ்கூல் குழந்தைகளுக்கு, பிள்ளைகளுக்கு, சுற்றுலா பயணிகளுக்கு அந்தியூருக்கு ஒரு இது, அந்தியூருக்கு ஒரு பெருமை. ஹோட்டல் போயிட்டு சிறப்பாக இருக்குது. அருமையாக இருக்குது. குழுக்குள் நல்லா இருக்குது. மெதுவாக போனால் அப்படியே பூமா இருக்குது. அருமையாக இருக்குது. எவ்வளோ நேரம் போயிட்டு சிறப்பான ஒரு 5 நிமிஷம் இருக்குது. 5 நிமிஷம் போய் நல்லா இருக்குது. அருமையாக. இன்னும் மோட்டார் வாகன வசதி கூட நல்லா இருக்குது. ஓகே. மோட்டார் போட அருமையாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து லைஃப் ஜாக்கெட் போட்டு அந்தியூர் படகு இல்லம் இன்றைக்கி ஒரு டெஸ்ட்டு. ஆக்சுவலாக வந்து இதில் வந்து இங்கே ஒரு விசில் மாதிரி கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இந்த விசில் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இன்கேஸ் ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அவங்க காப்பாற்றுறதுக்கு ஹெல்ப் கேட்குறதுக்காக இந்த விசில் அடிக்கிறது. ஓகேங்களா? அடுத்தது வந்து இப்போது 4 பேர் ஒரு டெஸ்ட் ட்ரைவுக்கு போகிறோம். அனைத்து பாதுகாப்பு உபகரணங்களுடன் வந்து கிளம்புறோம். அப்பா அந்தியூர் போட்டில் வந்து ஏறியாச்சு. இதனோட அனுபவங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி போகும்போது கேட்போம் எல்லாத்தையுமே. மொத்தம் 4 பேர். உங்கள் பேருங்க? லோகநாதன். பிரம்மதேசம். ஆக்சுவலாக வந்து அண்ணா உங்கள் பேர்? கணேசன். இப்போ 4 பேர். அடுத்து செல்வண்ணன், தவுட்டுப்பாளையம், 4 பேர். இப்போ வந்து படகுல போகிறோம். நாமளே ஓட்டுறதாங்கண்ணா. அண்ணன் பெடல் போடுறாரு, நானும் பெடல் போடுறேன். பாருங்க, கல் அடிக்குதுங்க. கவுத்து போடுவோம்ல. அந்தியூர் பெரிய ஏரிக்குள்ளே வந்து இப்படி போவோம்னு நாங்களே எதிர்பார்க்கவே இல்லை. புதிய நண்பர், இனிமையான சந்திப்பு, ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அந்தியூர் ஈரோடு மாவட்டம் அந்தியூருக்கு வாங்க.
இனிமையாக இப்போ வந்து ஊட்டி மாற கால் தான் அமுத்திட்டு போயிட்டுருக்குறோம். வாங்க அந்தியூர் வட்டப்பாலம் அணை சுற்றுலாத்தலமாக மாறும். அதே போல் அந்த வட்டப்பாலம் அணை உபரி நீர் வெளியேறப்பட்டு அந்தியூர் பெரிய ஏரிக்கு கழகத்தோழர் நண்பர் செல்வராஜ் அவர்கள் இந்த இயற்கையை ரசிங்க. ஆனால் ஒரு நிமிஷம் அப்படியே முன்னாடி போடுங்கண்ணா, கொஞ்சம் உள்ள போகலாம். அப்படியா? இப்படி போட்டில் போவோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு கனவாக இருந்துச்சு, அந்த கனவெல்லாம் இன்றைக்கி நிறைவேற்றிட்டாங்க. ஆனால் என்ன, அந்தியூர் பெரிய ஏரி ஃபுல்லாக அந்த பெடல் பாட்டில் போனோம்னா கால் வந்து போயிடும். விசைப்படகு இயக்கி கொண்டிருக்கிறேன். நீங்கள் யாருமே எளிமையாக பழகிக்கலாம். மாணவிகள் சகோதரிகள் முக்கியமாக நீச்சல் கற்றுக்குங்க. இப்போ வந்து இந்த கடல் போல காட்சி அளிக்கிற அந்தியூர் பெரிய ஏரி, இந்த கடலில் நாம் வந்து போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த உணர்வில் எல்லா குழந்தைகளும் அனுபவிக்கணும், நீச்சல் கற்றுக்கொள்ளுங்க. இந்த விபத்து இல்லாமல் பாதுகாப்புடன் உங்கள் இந்த அந்தியூர் பெரிய ஏரியில் இப்போ போய் கொண்டிருக்கிறோம். மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்கள்லாம் யூடியூப் பார்க்குறீங்களாம், பார்க்கணும்னு தோன்றீங்கெல்லாம் நம்ம தோழர் வேல் நம்பி தொடர்பு கொள்ளுங்க. யாருமே வரலைங்க, போயிட்டு ரிட்டர்ன் திரும்புகிறோம். அப்படியே நம்மள எடுத்து காது வலிக்குதா? எப்படி அப்படியே போகலாங்க. கரைக்கு வந்துட்டோம். இன்னும் சீக்கிரம் பெரிய மழை வந்து இதெல்லாம் நம்பி அடுத்தது வந்து இன்னும் நிறைய போட் வரோம்னு சொல்லிட்டு அந்தியூர் மக்கள் சார்பாக கேட்டுக்கிறோம். ஆமாம், ஆக்சுவலாக போட் வந்து மறுபடியும் ரிட்டர்னு மேலே போகுது. நம்ம அந்தியூர் ஏரியில் வெற்றிகரமாக வந்து படகு இல்லம் அமைச்சாச்சு. அதில் வந்து இன்றைக்கி டெஸ்ட்டு மட்டும் நடந்துருக்குது. இன்னும் வந்து ஃபுல்லாக வந்து எப்போ நடக்கும் அப்படிங்கிறது வந்து இன்னொரு சீக்கிரம் அப்டேட் சொல்கிறேன்ட்டு இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் அந்தியூருக்கு வந்து இந்த விஷயம் வந்து ஒரு பெருமையான விஷயமாக தான் இருக்குது. பரவாயில்ல, அந்தியூரில் வந்து ஒரு போட் ஹவுஸு. இப்போ நம்ம முன்னுமேல் வந்து போட்டுக்கு போகணுன்னா ஏற்காடோ மூணாரோ இல்லை வந்து ஊட்டியோ போகணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம அந்தியூருக்கு வந்தாவே வந்து கண்டிப்பாக வந்து இது என்ஜாய் பண்ணலாம். மக்களே, அந்தியூரில் பெடல் போட்டு காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பட் இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் ஓப்பன் ஆகிறதுக்கு. ஓப்பன்னா அவன் பெடல் போட்டு ஓப்பன் பண்ணிட்டாங்க. பட் கொஞ்சம் வாட்டர் லெவல் கொஞ்சம் ஹை ஆச்சுன்னா இன்னும் எல்லாமே வந்து படிப்படியாக கொண்டு வந்துருவாங்க.